என்னை மன்னிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்றதற்கு தகுதியே இல்லை. அவருடைய இரக்கங்களினால இன்றைக்கு அப்பாவுடைய சமூகத்துல நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் அப்பாவுடைய சமூகத்தில் ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு காத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்பா என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, அப்பா என்னோட கூட நீங்கள் பேசுங்க, உங்கள் வார்த்தையை கேட்க நான் ஆசையாக இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். 1000 நாட்கள் அகாமே குடாரங்களில் வசமாக இருப்பதை காட்டிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற இந்த ஒரு நாள் எவ்வளவு மேலானது சுவாமி. இது உம்முடைய சமூகத்தில் திருச்சபையாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு நீர் இடைப்படுங்கப்பா. இப்படி சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். இப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வருஷத்தில் அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா அவைகள் நிச்சயமாய் நடந்தேற கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீர் கொடுத்து எங்களை நீர் ஆண்டவரை தேற்றி வழிநடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன்ப்பா. இப்படி கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களோடு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரான்ஸ் தேசத்துல ஒரு துடிப்பான இளைஞன், அவன் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு திருட்டு நடக்கும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அவன் எங்க இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு அடித்தடியில் ஈடுபடுறது அவன்தான். ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதில் அவன் இருப்பான். இப்படி அவனை குறித்து அந்த தேசத்தில் ஒரு பெரிய பயம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ரொம்ப நாள் அவனை நிறைய வார்ன் பண்ணி பார்த்தாங்க, அவனுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்து பார்த்தாங்க, அவன் திருந்தின பாடல்ல. ஒரு நாள் அவர்களுடைய எம்பரர் சக்கரவர்த்தி நெப்போலியன் முன்பதாக கொண்டு போய் அந்த இளைஞனை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், நெப்போலியன், இந்த இளைஞன் நிறைய தவறுகளை பண்ணிட்டான், எவ்வளோ முறை நாங்கள் சொல்லி பார்த்துட்டு கேட்கல, இவனால் நிறைய கொலைகள், கொள்ளைகள், பிரச்சனைகள், மக்களுக்கு வேதனை, இவன் இருக்கிற இடத்துல வாழ்வதற்கே மக்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நெப்போலியன் எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாவற்றையும் விசாரித்து அங்கிருந்த அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு சொன்னார், இன்னும் 1 மாசத்துல இவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள், வேற வழி இல்லை, இனி இவனை திருத்த முடியாது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். இதை கேட்டு அந்த வாலிபனுடைய தாய் நேரா நெப்போலியன் இடத்துல போய் அழுது புலம்புறாங்க, ஐயா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க. நெப்போலியன் சொன்னார், உன் பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாதுமா, இவன் 1 வாட்டி 2 வாட்டி பழல, பலமுறை தவறிவிட்டான், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அவனால் தேசத்தின் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, இனி இவனை காப்பாற்ற முடியாது, எனவே அவனை கொலை செய்ய வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை தான் என்று சொன்னார். அவன் கேட்டா, ஐயா நான் உங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்க வரலையா, உங்ககிட்ட அவனுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு நான் கேட்டு வரலையா, நீங்கள் அவன் மேலே தயவு செய்து அவன் மேலே இரக்கமாயிருங்க, அவன் மேலே இரக்கமாயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ திரும்பவும் நெப்போலியன் அந்த அம்மாவை ரொம்ப மூர்க்கமாக பார்த்து சொன்னார், அம்மா அவன் மேலே இரக்கம்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அந்த இரக்கத்துக்கு அவன் தகுதியானவனே கிடையாது, இரக்கம் காட்டுறதுக்கு அவன் தகுதியானவனே கிடையாதுன்னு சொன்னாராம். திரும்பவும் அந்த தாய் மெதுவா நெப்போலியனை பார்த்து அவங்க சொன்னாங்களாம், ஐயா அவன் தகுதி இல்லாதவன் தான், அவன் தகுதி இல்லாதவனா இருக்கிறபடினால தான் உங்ககிட்ட நான் இரக்கத்தை கேட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட நெப்போலியன் மிகவும் மனம் உடைஞ்சி அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், அம்மா அவன் செஞ்ச தவறு ரொம்ப பெருசு, ஆனால் அவனுக்காக நீங்கள் இவ்வளோ மன்றாடுறீங்களே, உங்களுக்காக உங்களுடைய மகனுடைய ஜீவனை நான் காப்பாற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நன்மையும் கிருபையும் என்னை
தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வசனத்தை அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தா அதில் போட்டிருக்கு, குட்னஸ் அண்ட் மர்சிஸ் வில் ஃபாலோ மீ. குட்னஸ் அண்ட் மர்சிஸ். அப்போ நான் யோசித்தேன், நன்மை அப்படின்னா குட்னஸ் ஓகே, கிருபை அப்படின்னு சொன்னால் என்ன தான் வந்திருக்கணும் அந்த இடத்துல? கிரேஸ். என்ன தான் வந்திருக்கணும்? கிரேஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் மர்சி, அந்த இடத்துக்கு மட்டும், இந்த வசனத்தில் மட்டும் கிருபை என்கிற இடத்துல மர்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மர்சி என்று சொன்னால் இரக்கம், கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு. எப்படியாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரியத்தை நான் அதை படித்து எனக்கு ரொம்ப நான் யோசனையாக இருந்தேன். ஆமாம், கிருபைன்னு சொல்கிற அந்த வார்த்தையை விட இரக்கம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த வார்த்தையினுடைய அந்த ரொம்ப டீப்பான ஆழமான அர்த்தம் நமக்கு உடனே புரியுது இல்லை? கிருபைன்னா ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கிறார், ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாருன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறேன் என் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு தான் கிருபையாக இருக்கிறாரு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அதான் ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாரு. இல்லை, இந்த இடத்துல கர்த்தர் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். என் மேலே என்னை மன்னிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றதற்கு தகுதியே இல்லை. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, அவருடைய மர்சி, இந்த இடத்துல சொல்லப்படுகிற கிருபை அவருடைய இரக்கங்களினால இன்றைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? பலமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வசனத்தை எழுதப்பட்ட மூல பாஷையில் ஃபாலோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு ரடாஃப், ரடாஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரடாஃப் அப்படின்னு சொன்னால் டு பர்சியூ அப்படின்னா தொடர்ந்து பின்னாடி போகிறது. தொடர்ந்து பின்னாடி போகிறதுனா இப்போ நம்மளை முன்னாடி விட்டுட்டு ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் பின்னாடி வர்றதில்லை, 100 மீட்டர் இடைவெளியில் பின்னாடி வர்றதில்லை. இப்போ ஒரு போலீஸ், ஒரு திருடன் ஓடுறான், ஒருத்தங்களை ஒரு கார் வேகமாக போகுது, அதை போய் ஒரு போலீஸ் பிடிக்கணும்னு சொன்னால் அவங்க எப்படி போவாங்க? விரட்டி போவாங்கல்ல, ஸ்பீடாக போவாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன தான் இருக்கும்? எப்படியாவது போய் அவனை பிடிச்சி தான் ஆகணும். அதில் எக்ஸ்கியூஸே கிடையாது, அதில் வேறு ரெண்டாவது சான்ஸே கிடையாது. என்ன அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் எங்கே ஓடுனாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ தூரம் போனாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது அவனை கேட்ச் பண்ணணும், பிடிச்சி தான் ஆகணும். அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? போலீஸ் கண்டிப்பாக செய்வாங்களே. அப்படி தான் இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவருடைய அந்த நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடர்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மளை தொடருது. நம்மளை பிடிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை ஜஸ்ட் அப்படி டச் பண்ணுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக நம்மளை பிடிச்சி அந்த நன்மை, அந்த கிருபையை நம்ம மேலே கொடுக்க கர்த்தர் ஆசையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். நிறுவட்டி என்னோட கூட அந்த பிற்பகுதியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு ஷியோர் மர்சிஸ், ஷியோர் மர்சிஸ், நிச்சயமான கிருபை. ஹல்லேலூயா, நிச்சயமான கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றைக்குமே பொய்யாகுவதே கிடையாது. நிச்சயமான கிருபை. ஹல்லேலூயா. ஷியோர் மர்சிஸ், நிச்சயமான கிருபைகளை என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23வது சங்கீதம் என்று சொன்னாலே தாவீதனுடைய சங்கீதம், ஒரு மெய்ப்பனுடைய சங்கீதம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன தவறு செஞ்சான்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு.
ஆண்டவருக்கு என்ன பிரியமா செஞ்சானா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமென். இன்றைக்கு உங்களை அந்த நிலையில நீங்க நிறுத்தி பார்த்தாலும் ஒரு மனுஷன் தவறுகிறவனா இருந்தா எப்போ தவறுகிறவனாவே இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. பேசுற நானா இருந்தாலும் கேட்குற நீங்களா இருந்தாலும் யாருமே 100% பெர்ஃபெக்ஷன் யாருக்கிட்டையுமே இல்லை. பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. எல்லாரும் தவறுகிறோம், எல்லாரும் எழுகிறோம். நம்ம இடத்துல நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. நிறைய நேரம் நன்மையும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். நீங்களும் நானும் செய்கிற நன்மை தீமைகளை மட்டுமே பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணி நம்மளை வாழ வைக்கணும்னு நினைச்சா ஒருவர் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வாழவே முடியாது. ஆமென். அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்படி சாதாரணமான வாழ்க்கையை துவங்கப்பட்ட தாவீது ஒரு நேரத்தில் ஆண்டவரே அவனை பார்த்து சொல்றாரு, இந்த தாவீது என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் ஏற்றவன், எனக்கு ரொம்ப பிடிச்சவன், beloved to my heart, என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன். யாராச்சும் ஒருத்தர் நமக்கு பிடிக்கிறவங்கள கொஞ்ச நாள் போக போக அப்படி பிடிக்காம போயிடும். சிலரை நம்ம கொஞ்சம் அப்படி நேசிப்போம், அப்புறம் நாளாக போயிடும். ஆனால் நீங்கள் இருதயத்தில் ஒருத்தரை உண்மையாக நேசிச்சிட்டிங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் மரண பரியந்தம் நிச்சயமாய் அந்த நேசமும் பாசமும் நம்ம இருதயத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் தெய்வத்தினுடைய இருதயத்தை ரொம்ப நிறைச்சிட்டான், தெய்வத்தினுடைய இருதயத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டான். ஒரு மனுஷன் தெய்வத்தினுடைய இருதயத்தை ரொம்ப ப்ளீஸ் பண்ணிட்டான்னு சொன்ன அந்த வேதத்திலே அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறான், அவன் தாவீது மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில நன்மையோ தீமையோ, கீழே விழுறதோ எழுதுறதோ, வாழ்வோ சாவோ, நல்லது செய்யறானோ கெட்டது செய்யறானோ, தப்பு செய்யறானோ எழுறானோ, எல்லா சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவும் தெய்வனை அவன் துதிக்கிறவனாகவே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அது 23ஆம் சங்கீதம் ஆரம்பமே எல்லாரும் குழந்தைகளுக்கு மனப்பாடமா இருக்கிற சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையவே மாட்டேன். அந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே தன்னுடைய வாயில என்னைக்குமே அவன் நெகட்டிவா பேசினதே கிடையாது. அவன் வாழ்க்கையில பெருசா அவன் சொல்லவே மாட்டான், என்னால் இது முடியாது, எனக்கு இது நடக்காது, அவன் செய்யவே மாட்டான். எப்பவும் அவன் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் அவரை நோக்கி பார்ப்பேன், என் முகம் பிரகாசம் அடையும். நான் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போ என் வாயில இருக்கும். ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என் கண்மலை, என் கேடகம், என் கோட்டை, என் நம்பிக்கை. எல்லா நேரத்திலும் தெய்வனை துதிக்கிறவன் தாவீது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே த பெஸ்ட் டேஸாவே இருக்காது, எப்பவுமே ரொம்ப சந்தோஷத்தின் நாட்களாவே இருக்காது, எப்பவுமே நமக்கு எல்லாமே கரெக்டா வந்துட்டே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறி மாறி நம்மை பின்தொடர்ந்து வந்தாலும் தெய்வனை துதிக்கவும் தெய்வனை உயர்த்தவும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், இந்த தாவீதுக்கு யாருப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அவன் பெசாட்டுக்கு ஒரு வனாந்தரத்துல கொஞ்சம் அவங்க தகப்பனுடைய கொஞ்சம் ஆட்டம் அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தூர வனாந்தரத்துல அவனை யாருமே கண்டுக்கல. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாரு வீட்டுக்கு தைல குப்பியோட. அவங்க அப்பாவாகிய ஜெஸ்ஸியை கூப்பிட்டு, ஈசாயை கூப்பிட்டு கேட்கிறாரு, உன் பசங்களை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது திடகாத்திரமான 7 வாலிபர்கள் உள்ள வந்தாச்சு. அவங்க தான் என் பிள்ளைங்கன்னு கொண்டு வந்து அந்த அவங்க அப்பாவாகிய தாவீதுடைய அப்பா கொண்டு வந்து காட்டுறாரு. சாமுவேல் முத பையனை பார்க்குறான், இவன் இல்லை. 3வது பையனை பார்க்குறான், இவன் இல்லை. 4வது பையனை பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவர் இவன் ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறானே, இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா? ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, சென்ட் ஹிம். எப்போ 5வது வெளியே அனுப்பு, 6வது இவன் கிடையாது, 7வது இவன் கிடையாது. இப்போ இந்த சாமுவேலுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. என்ன, இவன் அவனுடைய ஈசாய் உன் பிள்ளைகளை கொண்டு வானா 7 வாலிபர்களை கொண்டு வந்துட்டான், இவன்களை யாராவதுல இருந்து ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார்னு பார்த்தா 7 பேரும் கிடையாதுன்ட்டாரு. இப்போ ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ண போறாரு? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஊழியக்காரன் அந்த ஈசாயை கூப்பிட்டு கேட்குறான், ஈசாய் உனக்கு இவ்வளோதான் பிள்ளைங்களா? அந்த நேரம் அவன் சொல்றாரு,
இல்லை இல்லை ஐயா, ஒரு பையன் இருக்கிறான் வனாந்திரத்தில், கொஞ்சம் ஆடு இருக்குது, அதை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படின்னா அவன் வீட்டில் கணக்கிலே இல்லாத ஒரு ஆள், அவனுக்கு முக்கியத்துவமே இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அவன் எல்லாரும் வந்து அவன் முன்னாடி வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு சேர்லாம் யாரும் போட மாட்டாங்க. அவன் சொந்தக்காரங்க வந்தால் கூட இவன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையான்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மறக்கப்பட்ட இந்த தாவீது வனாந்திரத்தில் அவன் ஆடுகளோடு ஒரு தனிமையான வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். தனிமை அநேக நேரத்தில் எங்கள் பாட்டி அடிக்கடி எங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐடல் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். ஐடல் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். எங்கள் பாட்டி ரொம்ப சொல்லுவாங்க எங்ககிட்ட. அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்தான்னா அவனுடைய மைண்ட் வந்து டெவிலோட ஒர்க் ஷாப்பாக மாறிட்டு டெவில் பிசாசு எல்லா வேலையும் அந்த மைண்டில் வச்சு அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் நம்ம எப்போவும் ஆக்டிவாக ஆண்டவருக்குள்ளே அல்லது வேலைகள் எல்லாத்துலையும் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த தனிமையின் நேரத்தில் தாவீது அவன் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக அவனுடைய மைண்டை மாற்றலை, பிசாசு வேலை செய்கிற இடமா தாவீது மாற்றல. அந்த வனாந்திரத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு ஹார்ப், ஒரு கிண்ணறத்தை கையில வச்சுக்கிட்டு எப்பவும் வாசிச்சு அவனுக்கு என்னெல்லாம் வாயில வருதோ எல்லாத்தையும் அவன் பாட ஆரம்பிச்சான். ஆமென். ஒரு பெரிய ஒரு மலையை பார்க்கறான், ரொம்ப பெருசா இருக்குதே. இப்ப சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு கண்மலை. ஹல்லேலூயா. இப்ப பார்க்கறான் ரொம்ப கிரீன் பேஷஸ், நல்ல புல்லெல்லாம் முளைச்சு நல்ல அழகா பச்சை பசேர்னு இருக்கு. பார்க்கறான், ஆண்டவரே இந்த ஆடுகள் எப்படி இதெல்லாம் போய் மேய்தோ அந்த மாதிரி புல்லுள்ள இடங்களில் நீங்க என்ன மேய்ப்பீங்க ஆண்டவரே. அவன் எதெல்லாம் பார்த்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நீங்க என்ன இப்படி பார்த்துக்குவீங்க, நீங்க எனக்கு பலனா இருப்பீங்க, நீங்க எனக்கு திடனா இருப்பீங்க. சில நேரம் சோர்ந்து அவன் போயிட்டா கூட அவனே அவனுக்கு சொல்லிப்பான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, என் ஆத்துமாவே நீ ஏன் திகைக்கிற, ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு. அவனே அவனுக்கு சொல்லிக்குவான். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அந்த தனிமையின் நாட்கள் அவனை தெய்வத்தோடு நிறைய இணைவதற்கு அது அவனுக்கு உதவியா இருந்திருக்கிறது. யாரும் அவனை பெருசா நேசிக்கல, அப்பா அம்மாவுடைய பாசம் அவனுக்கு நிறைய கிடைக்கல, உடன் பிறந்தவர்களுடைய பாசம் அவனுக்கு அதிகமா கிடைக்கல. அதனால அவனுடைய நேசத்தையும் அவன் பாசத்தையும் உலக மனிதர்கள் கிட்ட அவன் தேடல, உலக விஷயங்கள் கிட்ட அவன் தேடல, உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் கிட்ட தாவீது தேடல. அவனை உண்டாக்கின அவன் தெய்வாதி தேவனை கர்த்தாதி கர்த்தர் அவன் உறுதியா பிடிச்சுக்கிட்டான். நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் பார்க்குறாரு, இஸ்ரவேல்ல எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்களப்பா, வராங்க, ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் எனக்கு துதி செலுத்துறாங்க, பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அப்புறம் போய் அவன் வேலையை பார்க்குறான். இப்படிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த வனாந்திரத்தில் இருந்து மட்டும் ஒரு 24 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 18-20 மணி நேரமாவது என்ன துதிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. என்ன உயர்த்துகிற சத்தம் என்ன கேட்குது. யாரோ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது யாருன்னு ஆண்டவர் தேடி பார்த்தா அது அந்த தாவீது தான். ஹல்லேலூயா. சரி, ஒரு நாள் தேடிட்டான், ஒரு மாசம் தேடிட்டான், ஒரு வருஷம் தேடிட்டான்னு பார்த்தா எப்பொழுதுமே அவனுடைய பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே, அவனுடைய பெரிய சந்தோஷமே, அவனுடைய நேரம் செலவிடுற பெரிய காரியமே ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில நீ தெய்வத்தோடு நேரம் செலவிட கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னு எதையுமே நீங்க டிசைட் பண்ண வேண்டிய, பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உட்கார்ந்து, அப்பா நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம்ப்பா, நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா, என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்ன நீங்க நேர் வழியில நடத்துங்கப்பா, என்னுடைய எல்லா இச்சைகளுக்கு என்னை மறைச்சி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் சரீரத்தை நீங்க ஆளுங்கப்பா. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டம்னு தோணுதோ, எதெல்லாம் முடியாதுன்னு தோணுதோ, அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு வீட்டை கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இந்த பிள்ளைகள் போயிட்டு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எனக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நம்ம ஜனங்கள் எதுல நம்ம முழுகி போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, எது நமக்கு இல்லை
இல்லையோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். ஹல்லேலூயா. அவங்கள மாதிரி எனக்கு இது இல்லை, இவங்கள மாதிரி எனக்கு இது இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு இது கிடைக்கல, இவங்க வச்சிருக்கிற மாதிரி எனக்கு இது இல்லை. இல்லை, உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. எப்பொழுதுமே நீங்க பார்க்க வேண்டியது உங்களுக்கு கீழே இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள், அது கூட நீங்க வச்சிருக்கிறது கூட அவங்க கிட்ட இல்லாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை குறை சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. கவனமா கவனிங்க தேவ ஜனமே, அருமையான வாலிப பிள்ளைங்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம வாயில ஈஸியா வந்துருது. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு. என்றைக்கும் வாய்களை திறந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாத. முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. முறுமுறுக்காதீங்க, தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துங்க. அப்பா, இந்த நாளை எனக்கு காண செஞ்சீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு நான் சுகமா எழும்பியிருக்கிறேனே அதற்காக நன்றி. தாவீது எப்பொழுதும் தேவனை உயர்த்துகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலம் வந்துச்சு, ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார் சவுல ராஜாவாய் முதலாவது இஸ்ரவேலுக்கு. ஒரு டைம்ல அவனுடைய கீழ்ப்படியாமனால அவனை தள்ளிட்டாரு. இப்போ தாவீதை சிங்காசனத்திலே ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிறைந்திருக்கிற தாவீது, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த தாவீதுடைய வாழ்க்கை, the personal life of David எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துல நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடினவன் யாருன்னா அவன்தான். பல ராவுகள் தூங்காம இருந்தது யாருன்னா அவன்தான். பல நாட்கள் துரத்தப்பட்டவன் யாருன்னா தாவீது தான். பல ராஜா அவனை கொல்ல திட்டம் போட்டுட்டே இருந்தான்னா அது தாவீது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கேட்பீங்க, அவன் எப்பவும் ஆண்டவருக்கு பிரியமானவன் தானே, எப்பவும் துதிக்கிறவன் தானே, எப்பவும் தெய்வத்தோடு இருக்கிறவன் தானே, அப்புறம் ஏன் அவன் வாழ்க்கையில இத்தனை சோதனை, அப்புறம் ஏன் அவனுடைய வாழ்க்கையில இத்தனை கண்ணீர், ஏன் அவனுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை? கர்த்தர் உன் மீது ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாருன்னு சொன்னா நிறைய நேரத்துல நமக்கு அது புரியறது இல்ல, ஆனா எதிரி அலர்ட் ஆயிடுறான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் உன் மேலே வச்சிருக்கிற அடையாளம், பிசாசுடைய கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க மேல ரத்தம், ஆண்டவருடைய கல்வாரியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு தெரியல. ஆனா உங்களை தூரத்துல பார்க்கும் போதே பிசாசு 1000 பேர் இருக்கிற இடத்துல பார்க்கறான். எல்லாம் யாரா இருக்கிறாங்க, ஒருத்தன் டிஃபரெண்டா இருக்கானே, அவன் மேல வேற ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குது, அவன் மேல வேற ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அவன் மேல வேற ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சம்பந்தமானவன் இவன் இல்லைன்னு சொல்லி அந்த 1000 பேரை விட்டுட்டு உங்களை தான் கொஞ்சம் கீனா நோட் பண்றான். இவனை எப்படி விழத்தள்ளுறது, இவங்க அபிஷேகத்தை எப்படி எடுக்கிறது, இவங்களுடைய பரிசுத்தத்தை எப்படி குலைக்கிறது, இவங்களை எப்படி இல்லாம ஆக்குறது, இவங்களை எப்படி தேவனை விட்டு இவங்களை தூரமாக்குறது. பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா, அந்த தாவீது ஓடினாலும் துதிக்கிறத நிப்பாட்டல, பசியா இருந்தாலும் அவன் துதிக்கிறத நிப்பாட்டல, எதிரிகளால சூழப்பட்ட போது அவனுடைய துதியை அவன் நிப்பாட்டல, அவன் எல்லா கஷ்ட நஷ்டங்களில வாழ்ந்த போதும் தேவனை உயர்த்துவதை தாவீது நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்க தேவச்சனமே, வாழ்க்கையில பிடிச்சு கொள்ளுங்க. நம்ம நிறைய நேரம் கேட்போம், தாவீதெல்லாம் உயர்த்திட்டீங்களே, ஆடு மேய்ச்ச தாவீதை உயர்த்துறீங்களே, என்ன உயர்த்த மாட்டீங்களா ஆண்டவரே? தாவீதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்களே, என்ன செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? தாவீது தேவனை நேசிக்க கற்றுக்கொண்டான். ஆமென், ஆமென். ஆண்டவர் மேல அவன் வச்சிருக்கிறத அந்த பாசம், இட்ஸ் an extravagant love. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உலகத்தில் அவனுக்கு எதுவுமே வேண்டாம், யாருமே வேண்டாம், ஆண்டவர் மட்டும்தான் வேணும். ஹல்லேலூயா. இந்த உலகமே அவனை தூக்கி போட்டாலும் அவன் கேர் கூட பண்ண மாட்டான். அவனுக்கு அவன் ஆண்டவர் தான் முக்கியம். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டி அந்த எருசலேமுடைய வீதிகளை கொண்டு வர்றாங்க, உள்ள வருது, சிட்டிக்குள்ள ஆண்டவருடைய பெட்டி வருது. இவன் ராஜா, அவனுடைய வைஃப் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா, மேல ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. தாவீது பெரிய சக்கரவர்த்தி, எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு, வசனம் சொல்லுது இடையில ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் இடுப்புல கட்டிக்கிட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு, அவனுடைய கிரவுன் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு, அவனுக்கு மேல இருந்த பேண்டெல்லாம் அவுத்துட்டு, அவனுடைய ஜுவல்ஸ் எல்லாம் அவுத்து தூரமா வச்சுட்டு, ராஜா போட்டிருக்கிற எல்லாத்தையும் அவன் உறிஞ்சு தூரமா போட்டுட்டு, அவன் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடி பாடி துதிச்சு நடனம் ஆடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரால முடியுங்க அது? இன்னைக்கு யாரால முடியும்?
இடத்துலையும் டான்ஸ் நான் ஆடிடுவேன் சொல்லவே முடியாது. 100 பேர் இருக்கிற இடத்துல அருமையான தம்பி, அருமையான சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ட்ராக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசு உங்களை ரட்சிக்கிறார் பிரதர், ஆண்டவரை நம்புங்க, அவர் தான் ஜீவன், அவர் தான் வழி சொல்ல முடியுமா உங்களால? 100 பேர் வேலை செய்யற இடத்துல நீங்க போய் நின்று எழும்பி நின்று ஆண்டவருடைய பாட்டை உங்களால தைரியமா பாட முடியுதா? ஆண்டவர் 10 பேர் ஆண்டவரை அறியாத இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களால கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை சொல்ல முடிகிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஒரு கிறிஸ்தவங்கன்ற ஐடென்டிட்டியே நம்ம மறைச்சு வாழ தான் நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மக்களோடு சேர்ந்தா அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்களோ அந்த என்ஜாய்மெண்ட்ல தான் நம்ம போகணும்னு நினைக்கிறோமே தவிர, நான் வித்தியாசமானவன், இதை நான் செய்ய மாட்டேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், இது எனக்கு பிடிக்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இதை நான் செய்ய மாட்டேன், என்றைக்கும் நம்மளால அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்து நம்மளால நிற்க முடிகிறதா? யோசிச்சு பாருங்கள். ஆமென். சக்கரவர்த்தி அவன் நினைச்சிருப்பான், ஓ இவ்வளோ லேடிஸ் என்ன பார்க்குறாங்களே, என் மந்திரிமாரெல்லாம் என்ன பார்க்குறாங்களே, என் வைஃப் என்ன பார்க்குறாளே, என்னுடைய தகப்பனுடைய வீட்டார் என்ன பார்க்குறாங்களே, என் மாமியார் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பார்க்குறாங்களே, ஓ இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் என்ன பார்க்குறாங்களே, அவங்க முன்னாடி இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆடுறனே. அவன் மைண்ட்ல ஆண்டவர் மட்டும்தான் இருந்தாரு, வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சிங்காசனம் ஒரு குப்பை, ஆண்டவர் இந்த பதவி ஒரு குப்பை, இந்த ராஜா என்கிற மேன்மை ஒரு குப்பை, என் ஆண்டவருக்கு உண்பதாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தாங்க. அவன் மனைவி கிட்ட சொல்றான், நான் இப்போ இப்படி ஆடுறேன்ல, எனக்கு இன்னும் தேவைப்பட்டா இன்னும் நான் நீசனா இன்னும் கீழே இறங்கி என்னால் எப்படியெல்லாம் ஆட முடியுமோ என்னால் நான் ஆடுவேன். ஏன்னா இந்த பதவியோ இந்த மேன்மையோ உங்க அப்பா எனக்கு கொடுக்கல, என்னுடைய ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை உங்ககிட்ட இருக்கா? ஒரு நல்ல வேலை இருக்கா? நல்ல வீடு இருக்கா? ஏதாச்சும் ஒரு நல்லது இருந்துச்சுன்னா இது நான் சம்பாதிச்சதுன்னு எனக்கு சொல்லாதீங்க, என் தேவன் எனக்கு கொடுத்த ஈவு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெய்வம் எப்படிங்க நேசிக்காம இருப்பாரு? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெய்வம் எப்படி நேசிக்காம இருப்பாரு? சரி, ஒரு நிமிஷம், நம்ம ஆண்டவருக்கு என்னதாங்க தேவை? அவரை என்னதான் செஞ்சு அவரை நம்ம திருப்திப்படுத்த முடியும்? அல்லேலூயா. நிறைய கோடி ரூபாய் கொண்டு வந்து இங்க வச்சு ஆண்டவரை நான் திருப்திப்படுத்த முடியுமா? என் வீட்டை வித்து கொண்டு வந்து இங்க வச்சுட்டு ஆண்டவர் என் மேல சந்தோஷப்பட்டுருவாரா? 100 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம உபவாசம் இருந்து நான் ஜெபிச்சுட்டு வந்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவாரா? இல்லை பெஸ்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து சந்தோஷப்படுவாரா? இது எல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆமென், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இருதயத்தில் இடம் பிடிக்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒன்று தேவையில்ல. அப்போ என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதோ நான் வாசற்படி நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறஞ்சா நான் உள்ளே வாரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன், நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். இப்படிலாம் வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்னதான் அந்த மனுஷங்க கிட்ட கர்த்தர் என்னதான் எதிர்பார்க்கிறார்? அவருக்கு என்னதான் வேணும்? உங்களுடைய அன்பு மட்டும்தான் அவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்கள் தாங்க அவருக்கு வேணும். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் தான். உங்களுடையது எதுவும் அவருக்கு தேவையில்லை, உங்களுடைய மற்ற எதுவும் அவருக்கு தேவையில்லை, நீங்கள் அவருக்கு தேவை. ஆமென். நான் ஆண்டவர் அதிகமாக நேசிச்சா நான் அதிகமாக ஆராதிப்பேன். ஆண்டவர் எனக்கு அதிகம் வேணும்னு நினச்சா நான் அதிகமாக ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப பேசணும்னு நினச்சா நான் நிறைய பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அதை செஞ்சான். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு, யார்கிட்டயும் அப்படிப்பட்ட லவ் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிச்சாரு. ஹல்லேலூயா. தெய்வம் எல்லாரையும் நேசிச்சாரு. அந்த நேசத்துக்கு அந்த திருப்பி யாரு நம்மளை நேசிக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. எல்லாரும் 5% நேசிக்கிறாங்க, 10% நேசிக்கிறாங்க, 20% நேசிக்கிறாங்க, 30% நேசிக்கிறாங்க, 50 கூட நேசிக்கிறாங்க. ஆனால் யாரும் 90+, 95+ன்னு பார்த்தா அந்த சர்வ இஸ்ரவேலிலையும் சர்வ உலகத்திலையும் ஆண்டவருடைய கண்கள் அந்த தாவீதை மட்டும்தான் பார்த்துச்சு. கரங்களை தட்டி
அவன் தேவன் மேலே வச்ச பாசம் அப்படி. அவனுக்கு இந்த பதவி வேண்டாம், அவனுக்கு இந்த பொருள் வேண்டாம், அவனுக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் மட்டும்தான் வேண்டும், ஆண்டவர் மட்டும்தான் வேணும். இப்படி இருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கிட்டாரு, அவனை மேன்மைப்படுத்திட்டாரு. உங்களுக்கு தெரியும், தாவீதுடைய நாட்களில் எல்லா சண்டைகளில தாவீது தான் ஜெயிச்சான். 66 யுத்தங்கள், ஒன்றுல கூட அவனுக்கு தோல்வியே கிடையாது. எல்லாத்திலையும் அவனுடைய அகராதியில தோல்வி என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அவன் எங்க போனாலும் வெற்றி. சுத்தி இருக்கிற ராஜாக்கள் தாவீது காலத்துல பயந்தான். ஒரு ராஜா சண்டை போட வரணும்னா கூட 4 பேரை கூட்டிக்கிட்டு வருவான். ஆனா போகும்போது ஒருத்த கூட இருக்க மாட்டான். அவ்வளவு பேரை ரத்த கடை தான் இருப்பாங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. ஃபுல்லாவும் அவன் எல்லாத்தையும் சுட்டரிச்சு ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டான். அவனுடைய கை ரத்தம் சிந்தி இருந்துச்சு. அவனுடைய பட்டயம் வெட்டாத தேசமே கிடையாது, அவனுடைய பட்டயம் வீசப்படாத ராஜாக்களே கிடையாது. அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி, அப்படி ஒரு பவர்ஃபுல் பெரிய கிங்டம் இந்த இஸ்ரவேலில தாவீதை கொண்டுதான் தேவன் ஸ்தாபிச்சார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதினுடைய கடைசி நாட்கள் வருகிறது. கிட்டத்தட்ட தாவீது மரிக்க போறான். என்ன கொஞ்ச நாள்ல அவனுக்கு வயசாயிடுச்சு. இவ்வளோ காலம் ஆண்டவரை நேசிச்சவன், இவ்வளோ காலம் ஆண்டவரை துதிச்சவன், இவ்வளோ காலம் ஆண்டவரை அப்படியே உயிரை விட அதிகமா நேசிச்சவன், என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் எல்லாம் எப்பவும் சொன்னவன் கிட்ட இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. அந்த கடைசி நேரத்தில் எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவனை ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுல the best blessing, இதுல எல்லாம் இந்த ஆசீர்வாதம் ஓரளவுக்கு நிறைய, இந்த ஆசீர்வாதம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய பேரா நீங்க இவங்களுக்கும் இப்படி ஆசீர்வாதம் இருக்கு, அவங்களுக்கும் இப்படி ஆசீர்வாதம் இருக்கு, இவங்களை இப்படி மேன்மைப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். the special blessing 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் blessing, அந்த ஸ்பெஷல் லவ் அவன்கிட்ட இருந்துச்சுல்ல, அதனால கர்த்தர் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் blessing, ஒரு வித்தியாசமான ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னு சொன்னா அவன் சொல்றார். ஆண்டவர் தாவீது இடத்துல, உன்னுடைய ஜெனரேஷன்ல ஒரு விளக்கை எப்பவும் நான் உனக்காக ஏற்றிருப்பேன். ஹல்லேலூயா. உன்னுடைய தலைமுறைகளில ராஜாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னுடைய தலைமுறைகளிலே என்னை மகிமைப்படுத்துகிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், ஆளுகிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜெனரேஷனல் blessing, ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதின் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த ஒரு விசேஷமான நிச்சயமான கிருபை, ஒரு நிச்சயமான கிருபை, the sure mercies என்னன்னு சொன்னா அவனுடைய தலைமுறைகளில் ஒரு விளக்கை கர்த்தர் தாவீதுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைய நான் சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசிச்சதுனால என்னை கேட்கிற தேவச்சனமே, உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, அவங்களுக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிடணும், அவங்களுக்கு நல்ல வேலையில் அவங்கள நிப்பாட்டிடணும், என் பிள்ளைங்க கை நிறைய சம்பாதிச்சிடணும், நல்ல வீட்டை கட்டிடணும், பெஸ்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும். இதெல்லாம் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்காது. ஆமென், ஆமென். இந்த ஆசீர்வாதங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லவே இல்லை தேவஜனமே. இதற்காக உன்னுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் உங்களுடைய டைமையும் வீணடிச்சிடாதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் பெஸ்டா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்களா, அப்ப இதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னா உங்க திராணிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு வைங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா நீங்க நிச்சயமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் தலைமுறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க வீட்டுல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை சொல்லணும், எங்க அம்மாவை மாதிரி நான் ஜெபிக்கணும், எங்க அப்பாவை மாதிரி நான் பரிசுத்தமா இருக்கணும், எங்க அம்மாவை மாதிரி நான் ஆண்டவருக்காக எழும்பணும், எங்க அப்பாவை மாதிரி நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் நல்ல காரியங்களை
கற்றுக்கொள்கிற நல்ல வாழ்க்கையை பெற்றோர்களாகிய நீங்க வாழுங்க. ஆமென், ஆமென். அதுதான் அந்த ஜெனரேஷனல் பிளெஸிங்க்கு நீங்க போடுகிற பேஸா இருக்கும். ஆமென். நீங்க ஆண்டவர் அதிகமா தேட 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 கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறப்பாய் என்று சொன்னால், கவனமா கவனிங்க, நீ என் வேதத்தை மறப்பேன்னு சொன்ன, எனக்கு டைம் இல்லை, நான் பைபிள் படிக்கல, எனக்கு மனசு சரியில்லை, நான் பைபிள் படிக்கல, எனக்கு பிடிக்கல, நான் பைபிள் படிக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறேன், எனக்கு பைபிள் படிக்கல, பைபிள் படிக்கிற நேரத்தில் நான் இதுல பிஸியா இருந்தேன், நான் பைபிள் படிக்கல, வேதத்தை நீ மறப்பாய் என்று சொன்னால் தேவன் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தாயே, அருமையான தகப்பனே, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அல்லது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களால தாங்க முடியும். ஆனால் இதே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ, உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையோ, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எந்த பெற்றோராலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, யாராலையும் அதை தாங்க முடியாது. அதற்கு பெரிய காரணம், நீ தெய்வத்தை மறக்காத, நீ வேதத்தை மறந்துருக்கிற, நீ ஆண்டவரை மறந்திருப்பாய் என்று சொன்னால், நீ வேதத்தை மறந்திருப்பாய் என்று சொன்னால் உன் ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிக்கப்படாது, உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படவே படாது. கர்த்தரை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. தாவீது அப்பாவை நேசிச்சான். அவன் தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பெஷலா எதுவுமே செய்யல, எல்லாமே தெய்வன் அவன் மேல கொட்டினது தான். ஆமென். வெள்ளி பொண்ணு அவனுக்கு தேவைக்கு அதிகமா எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு. உன்னை அதிகமா ஆண்டவரை நேசிச்சான். தெய்வத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஃபைனலா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:31-32 வசனம். இப்பொழுது காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல வந்து சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த நிச்சயமான கிருபையை ஆண்டவர் எப்படி அதை நிறைவேற்றினார்? தாவீது அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டான், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், தாவீது மரித்து விட்டான். அல்லேலூயா. தாவீதினுடைய நாட்கள் முடிஞ்சிச்சு. அவனுடைய நாட்களுக்கு பின்பதாக அந்த இஸ்ரவேல் என்கிற பெரிய ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது, நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு சொல்லி. ஆண்டவர் இந்த 10 கோத்திரங்களை தனியா விட்டுட்டு, ஆனா தாவீதுக்காக அந்த யூதாவை தன்னுடைய கையிலே அப்பா பிடிச்சு வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் துன்மார்க்கமா போனாலும், எவ்வளவு பேர் இருந்தாலும், தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேனே, தாவீதுக்கு நான் நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன்னு நான் சொல்லிட்டேனே, என்னுடைய 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 உடன்படிக்கையை நான் காப்பேன்னு நான் சொல்லிட்டேனே. So I will give that blessing to David whatever comes in between. இதுக்கு நடுவுல என்ன வந்தாலும் என் ஆசீர்வாதம், என்னுடைய உடன்படிக்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும், கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றி அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை வருஷமானாலும் அந்த தாவீதுக்காக அந்த ஒரு விளக்கு அந்த யூதாவில எரிந்து கொண்டே இருக்குது, எரிந்து கொண்டே இருக்கிறது, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏறக்குறைய 1000 வருஷம், ஏறக்குறைய ஒரு 700-800 வருஷம் கடந்து போது. இப்போ நாசரேத்தூர்ல மரியான ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட காபிரியேல் தூதன் வந்து சொல்றா, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஓகே. அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை நான் அவருக்கு தருவேன். இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது 2-3 வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். தூதன் மரியாள் கிட்ட வந்து சொல்றான், பிறக்க போகிற அந்த குழந்தையாகிய இயேசு என்கிற குழந்தை பிறக்க போதில்ல, அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை நான் இந்த பிள்ளைக்கு கொடுக்க போறேன், இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேவனால சிருஷ்டிக்கப்பட்டானா? தேவன் தாவீதால சிருஷ்டிக்கப்பட்டாரா?
தேவனாலே தாவீது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. ஆமென். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு. அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற உடன்படிக்கை ரொம்ப பெருசு. ஆண்டவர் மனிதனாய் பிறந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை இயேசு என்கிற பிள்ளை மீது நிறைவேறுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினா, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற அந்த நிச்சயமான கிருபை எத்தனை தலைமுறை தாண்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர்? அவர் தாவீதின் குமாரன். என்ன பெயர்? அவர் தாவீதின் குமாரன். பரிதிமேயு எரிகோவின் வீதியில் ஆண்டவர் வரும்போது சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே. அப்போ ஜனங்களால இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அறியப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிச்சயமான கிருபை, ஆண்டவருடைய நிச்சயமான கிருபை, ஆண்டவருடைய அந்த உண்மையான கிருபை, அவருடைய வார்த்தை தலைமுறைக்கு வந்து கொண்டே இருந்தது. கடைசியா வாசிக்கிறேங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். இயேசுவாகிய நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்றார், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். தேவஜனமே, கர்த்தர் ஆண்டவருடைய அரசாட்சிக்கு முடிவே இராது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய அரசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு ஒரு மறைமுகமா ஆண்டவர் யாரும் முகமுகமா பார்க்கல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் 2ஆம் வருகையில திரும்ப வரப்போகிறார். அவர் என்றைக்கும் அரசாட்சி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவரோட கூட 1000 வருஷம் நீங்களும் நானும் அரசாட்சி செய்ய போகிறோம். அவர் தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை அவன் சந்ததியில ஒரு விளக்கு, அவனுடைய தலைமுறைகளில் ஒரு விளக்கு, அவர் தலைமுறைகளில் ஒரு விளக்கு. அந்த விளக்கை கர்த்தர் இன்றைக்கு வரை எரிய செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரை ஆண்டவர் எரிய செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவஜனமே, அந்த நன்மை அந்த கிருபை உங்களை தொடரணுமா? அந்த நன்மை கிருபை உங்களுக்கு தொடரணுமா? தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை நம்மை தொடரணுமா? தேவஜனமே, தாவீதை போல தேவனை ஆராதிங்க, தாவீதை போல தெய்வத்தை நேசிங்க, தாவீதை போல உங்க இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க, தாவீதை போல எல்லா விஷயத்திலும் தேவனை முன்னிறுத்துங்கள். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். அப்பாவுக்கு உங்க சமூகத்துல, அப்பாவுக்கு அவருடைய சன்னிதானத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்துல நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும் ஆண்டவரே. அப்பா, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை எங்கள் மீது வைங்கப்பா. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை எங்கள் மீது வைங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்ப நம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய சந்ததிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இருக்கிற இடங்களில் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, இருக்கிற இடங்களில் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க சுவாமி. பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, பிசாசு தலை குனிந்து போவானாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படியா நீர் எழுப்புங்க சுவாமி. தாவீது என்கிற ஒரு அற்பமான மனுஷன் ஆண்டவரே உம்மை நேசித்து உம்மை துதித்து உம்முடைய இருதயத்தில் பெரிய இடத்தை பிடித்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்ய வேண்டுமாய் அருமரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.